முஸ்லிம்கள் ரெண்டு வகைங்க. ஒன்னு சுன்னி, ஒன்னு ஷியா. ரெண்டு வகை, அவ்வளவுதான். ஒன்னும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஷியாக்கள் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு கூட்டம் ராஃபிதாக்கள். அவங்களோட அந்த கொள்கை கட்டப்பட்டதே பொய்யின் அடிப்படையில தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை நேசிப்பது. அபூபக்கர் ரலியல்லாஹு வெறுத்தாங்க, உமர் ரலியல்லாஹு வெறுத்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு வெறுத்தாங்க, இன்னும் பல சஹாபாக்களை வெறுத்தாங்க. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க? அலி ரலியல்லாஹு நேசிக்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க. அலி ரலியல்லாஹுவோட பிள்ளைகளோட பேர் என்ன தெரியுமா? ஹசன் ஹுசைன் நமக்கு தெரியும். அலி ரலியல்லாஹு பிள்ளைகளோட பேர்ல ஒருத்தர் அபூபக்கர், உஸ்மான். எந்த சஹாபாக்களை இவனுங்க எதிரி என்று சொல்றாங்களோ அந்த சஹாபாக்களோட பேரை தம் பிள்ளைகளுக்கு விட்டார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப உண்மையில் இவர்கள் அலி ரலியல்லாஹு நேசிக்கக்கூடியவர்களா? கிடையாது. இவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு உரிமை கொண்டாடுவாங்க, சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உரிமை கொண்டாடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோட மார்பில் மரணித்தார்களோ அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அசிங்கமா சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனைவிமார்களை சிறப்பானவர்கள் சொன்னார்களோ அந்த மனைவிமார்களை இவர்கள் குறை காணுவார்கள். சிலர் இன்னும் உச்சமாக காஃபிர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் சிலர் இருக்கிறார்கள். உங்க அனைவருக்கும் நான் இந்த உலகத்தில் ஈடு செய்து விட்டேன், ஒரு மனிதரை தவிர என்று சொல்லி அபூபக்கருக்கு என்னால் ஈடு செய்ய முடியல என்று சொன்னார்களோ கெட்டவன் சொல்லுவாங்க, நஅூது பில்லாஹ், எனக்கு பிறகு ஒரு தூதர் இருந்தால் அது உமராக இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பிச்சார்களே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கொன்னவர்கள் என்று சொல்வார்கள். இவ்வளவு ஒரு மோசமான ஒரு கூட்டம் தான் இந்த ஷியாக்கள். இன்னைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கப்படுது. யூனிவர்சிட்டிஸ்லயும் ஆபீஸுக்கு போற ஐடில இது மாதிரி செக்டார்ஸ்ல முஸ்லிம்கள் ரெண்டு வகைங்க. ஒன்னு சுன்னி, ஒன்னு ஷியா. ரெண்டு வகை, அவ்வளவுதான். ஒன்னும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்படியா சகோதரர்களே? நாம் அப்படியே அதை பார்ப்போம். எந்த மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்களோ அந்த மார்க்கத்துக்கு நேர்முரணாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ராஃபிதாக்கள், நேர்முரணாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஷியாக்கள். நம்ம யா அல்லாஹ் என்று சொல்லுவோம், அவங்க யா அலி என்று சொல்வார்கள். இது உண்மையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடிய கூட்டமா? அன்பான சகோதரர்களை, சிந்திக்க வேண்டும். இந்த கூட்டம் உருவாக்கிய பிதஅத்துகள் இந்த சமுதாயத்தை சீர்குலைத்த ஒரு மக்கள் என்று சொன்னால் இந்த மக்கள் தான்.